உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. வைகை அணையில் இருந்து 58 கிராம பாசன கால்வாய்க்கு தண்ணீர் திறக்க கோரி மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் விவசாய சங்கத்தினர் மற்றும் அனைத்து கட்சியினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கவாசகர். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தேவர் சிலை முன்பு வைகை அணையில் இருந்து 58 கிராம பாசன கால்வாய்க்கு தண்ணீர் திறக்க கோரி மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர் ஆகிய 4 மாவட்டங்களை இணைக்கும் மையப்பகுதியான உசிலம்பட்டி தேவர் சிலை முன்பு 58 கிராம பாசன கால்வாயில் உடனடியாக தண்ணீர் திறக்க வலியுறுத்தியும் ஆண்டுதோறும் 58 கிராம பாசன கால்வாயில் தண்ணீரை திறந்துவிட நீர்ப்பாசன திட்டமாக அறிவிக்க வேண்டும். 58 கிராம பாசன கால்வாய்க்கு மதுகு 67 அடியில் உள்ளது. இதனை 60 அடியாக வைக்க வேண்டும் என உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 58 கிராம பாசன விவசாய சங்கத்தினர், அதிமுக, பாகவத் பிளாக், பாஜக, தாவேக, தேமுதிக, விசிக, புரட்சி பாரதம், அமமுக, நாம் தமிழர், மக்கள் அதிகாரம் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் அனைத்து கட்சியினர் சார்பில் சாலை மறியல் போராட்டத்தில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் உசிலம்பட்டி டிஎஸ்பி சந்திரசேகரன் தலைமையிலான 50க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இதில் போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டவரை கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்து வைத்தனர். இதனால் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மாணிக்கவாசகர். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.